அதாவது காலகாலமா இஸ்லாமியர்களை வச்சுதான் திரைப்படங்கள்ல இந்த ஒரு அநியாயமா பரப்புரை செய்யறாங்க. இதை இதுக்கப்புறம் வர இளைஞர்கள் மத்தியில ஒரு நல்ல நோக்கத்தோட படம் எடுக்க சொல்லி நீங்க தமிழ்நாடு திரைப்படத்துறை கிட்ட போயிட்டு நீங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா செஞ்சு கோரிக்கை வைக்கலாம். இனிமே இஸ்லாமியர்களை இந்த மாதிரியான ஒரு சித்தரிக்க கூடாது. ஏன்னா குழந்தைகள்லாம் பாக்குறாங்க முஸ்லீம் தான் எப்படிதான்ற ஒரு கருத்துக்கு வந்துட்டாங்க. அதனால நீங்க எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து எங்களுக்கு கூப்பிடுங்க, நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம். நேரம் முஸ்லீம் கிட்ட பேசலாம், அந்த துறை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேசலாம். இனிமே அப்படி ஒரு நல்ல விதமா நிறைய இருக்கு இல்லையா, அதுல பயன்படுத்துங்க, உதவி செய்யற மாதிரி பயன்படுத்துங்க. அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சு நல்லா இருக்கும். சகோதரி அவங்க முஸ்லீம்களை பத்தி காலம் காலமா தவறான முறையில சினிமாக்கள்ல சித்தரிக்கிறாங்க. அப்ப நீங்க திரைத்துறையினருக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் அல்லவா? நல்ல விதமாக முஸ்லீம்களை பத்தி சினிமா எடுக்க சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கலாமே. அப்படி நீங்க வைப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நாங்களும் உறுதுணையா இருப்போம். ஏன்னா சினிமாக்கள்ல முஸ்லீம்களை தப்பா சித்தரித்து சிறுவர் சிறுமியர்கள்ட்ட கூட தப்பான ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அது அநியாயம். அதை மாற்றி முஸ்லீம்களை பத்தி எவ்வளோ நல்ல விதமா இருக்கு, அதை பத்தி சினிமா எடுக்க சொல்லலாம்னு சொல்லி கேட்குறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா எங்களை பத்தி சினிமாவே எடுக்க வேண்டாம்ங்கிறோம். ஏன் இப்போ கோரிக்கைங்கிறதுக்குள்ள போனோம்னு சொன்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்காது. நீங்க என்னதான் கோரிக்கை வைத்தாலும் முஸ்லிம்களை பத்தி நல்ல விதமா படம் எடுங்க, முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தொண்டுகளை பற்றி படம் எடுங்க, முஸ்லிம்கள் செய்யக்கூடிய பணிகளை பற்றி படம் எடுங்கன்னு நீங்க சொன்னால், ஏன்னா அவ்வளவு கடந்த காலங்கள் அவ்வளவு பணிகள்ல முஸ்லிம்கள் ஈடுபடுறாங்க. இப்போ சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது, அதுல களத்துல நின்று பல்வேறு மக்களை காப்பாற்றி மீட்டெடுத்து அவர்களுக்கு உணவு வழங்கியதிலிருந்து பள்ளிவாசல் தங்குமிடங்களாக ஆக்கி அவங்கள தங்க வைத்து பல்வேறு மனிதநேய பணிகளை முஸ்லிம்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் சென்னை பெருவெள்ள காலமாக இருந்தாலும், கஜா புயல் பேரிடர் காலமாக இருந்தாலும், அண்மை காலங்களில் ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று காலமாக இருந்தாலும், கொரோனா பெருந்தொற்று காலத்துல எல்லாம் சடலங்கள் அந்த பிரேதங்களை தொடுவதற்கே உறவினர்கள் பயந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. இருமுனாலே கொரோனா, அவ்வளவுதான், இருமுனோம் பக்கத்துல நம்ம இருந்தோம் செத்தோங்கிற அளவுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அந்த அச்சத்துக்கு அப்பாற்பட்டு அதையெல்லாம் துறந்து சுகாதாரத்துறை வழிகாட்டிய நடைமுறைகளை கடைபிடிச்சு கொரோனா பிரேதங்களை அடக்கம் பண்ணக்கூடிய பணியிலையும் முஸ்லிம்கள் ஈடுபட்டாங்க. இப்படி எல்லா காலகட்டங்களையும் மனிதநேயமிக்க பணிகள் பலவற்றை முஸ்லிம்கள் செய்கிறார்கள். இது மாதிரி பணிகளை எல்லாம் நல்ல விதமா நீங்க சினிமா படத்துல காட்ட சொல்லுங்க, அந்த ஒரு கோரிக்கையை வைங்கன்னு சொன்னா அதை கூட வைப்பதற்கு நாங்கள் தயாரா இல்லை. ஏன் சினிமா என்று சொன்னாலே அது நல்ல விஷயங்களை சொல்லும் போது அது தாக்கத்தை உண்டாக்காது, அது மக்கள் மத்தியில் போய் சேராது. தீயதை சொல்லுகின்ற பொழுது அதுதான் மிக விரைவாக மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடியதாக இருக்கிறது. சினிமாவில் எவ்வளவோ நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க, அதையெல்லாம் மனிதர்கள் கடைபிடிக்கிறார்களா? அந்த கருத்தினால் மக்கள் ஆர்வப்பட்டாங்களா? அதையெல்லாம் ஆர்வப்படுறது கிடையாது. அதே சினிமாவில் ஒரு கெட்ட விஷயம் சொல்லப்பட்டு விட்டால், ஒரு சினிமா கதாநாயகன் சிகரெட் அப்படி தூக்கி பிடிச்சி வாயில கவுற மாதிரி ஒரு சீன் வந்துருச்சுன்னு வைங்க, அதை போய் 100 இளைஞர்கள் செய்வான். அதே சினிமா கதாநாயகன் ரத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தா அதை பார்த்துக்கிட்டு 100 பேர் ரத்தம் கொடுப்பாங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. அப்ப நல்ல விஷயத்துக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்காது, அது ஒரு பிரதிபலிப்பு இருக்காது. இப்போ நீங்க நம்மளே எடுத்துக்கொள்ள, சினிமா விட்டுருங்க, உங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயம் 4 சொல்லுங்க, கேட்பாங்களா? எப்ப ஒரு 100 ரூபாயை கொடுத்து இதை போய் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு, தர்மம் பண்ணு அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. அது எதுக்கு சொல்றீங்க? 10 கேள்வி கேட்பாங்க. நம்ம பிள்ளைகளை ஏன் சொல்றீங்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த சொல்றதுக்கு என்ன காரணம்னு ஒரு 10 கேள்வி வரும். அதே இன்னைக்கு ஒரு கெட்ட விஷயத்த சொல்லுங்க, ஒரு சண்டே காலையில பிள்ளைய சீக்கிரம் எழுப்பி ஒரு 500 ரூபாய் கொடுத்து போய் ஒரு சினிமா படம் பாட்டுவான்னு சொன்னா நம்ம காலில் விழுந்துருவாங்க. இதைத்தானே எதிர்பார்த்தேன், இப்படி அல்லவா ஒரு தாய் இருக்கணும், இப்படி அல்லவா ஒரு தந்தை இருக்கணும். கெட்ட விஷயம் சொன்னீங்கன்னா உடனே அங்க செயல்படுத்தப்படும். அப்படியான மனநிலை தான் இருக்கிறது. அப்ப சினிமாவிலையும் கூட நல்ல விதமாக காட்டினாலும் அதுக்கு ஒரு பெரிய தாக்கம் இல்லை, அதுக்கு ஒரு லைஃப் டைம் கிடையாது. ஒரு 5 செகண்ட் அதை நினைப்பாங்க, 10 செகண்ட் நினைப்பாங்க, அதோட அதை மறந்துடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனா அதுவே ஒரு கெட்ட விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அது உள்ளத்துல ஆழமா பதிந்து விடுகிறது. இதுதான் மனிதர்களுடைய உளவியல் தாக்கமாக இருக்கிறது. அதுவும் இல்லாம இந்த சினிமாங்கிற கான்செப்டுக்குள்ள நாங்க வர்றதுக்கு விரும்பல. ஏன்? இஸ்லாத்துக்கு மாற்றமான பல விஷயங்கள் அதுல இருக்கு. நீங்க நல்ல விஷயத்தை காட்டுறதா இருந்தா கூட அதுக்கு ஒரு இசை தேவைப்படுகிறது, இசை வேணும், பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும். இஸ்லாம் என்ன சொல்றது? இசையவே ஹராம்ங்குது. எங்க மார்க்கத்தை பொறுத்தவரையிலையும் இசை ஹராம். ஹராம்னா கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இசையை கேட்கக்கூடாது, இசையை நம்ம அனுமதிக்க கூடாது. இசை என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று.
அப்ப இஸ்லாத்தில் இசை தடுக்கப்பட்டதா இருக்கும் பொழுது இசை இல்லாம ஒரு சினிமா படத்தை நீங்க கொடுக்க முடியுமா? கொடுத்தா மக்கள் ரசிப்பாங்களா? அதுக்கு இசை இல்லாம ஒரு சினிமா படத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 10 நிமிஷத்துக்கு மேல அந்த சீட்ல உட்கார மாட்டான். காம நேரத்தில் அவனே எழுந்து போயிடுவான். ஒரு இசை இல்லாம ஒரு சினிமா படம் திரையில் ஓடும் என்றால் 15 நிமிஷத்துல எல்லா தியேட்டரும் காலியாகும். சீக்கிரம் வெளியே போயிடுவான். ஒரு சீரியல் போடுறாங்கல்ல, அரை மணி நேரம் சீரியல், எதை வைத்துக்கொண்டு அந்த அரை மணி நேரம் சீரியல் ஓடுது? நீங்க சவுண்டை மியூட் பண்ணி பார்த்து அரை மணி நேரம் பார்க்க முடியுமா உங்களால? மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஒரு டயலாகுக்கு 9 மியூசிக் கொடுப்பாங்க. நீ என்ன சாப்பிட்டாய் தான் கேட்பாங்க. அதுக்கும் டம் டிம் டமா டிமான்னு ஒரு மியூசிக் கேட்கும். அந்த மியூசிக் தான் உங்களை உட்கார வைக்கிறது. உடனே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் டமா டிமா டும்மைன்னு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டை வச்சு தான் உட்கார வைக்கிறாங்க. அப்ப சவுண்டை வைத்துக் கொண்டுதான், இசையை வைத்துக் கொண்டுதான் சினிமா படம் பார்க்கிறவங்களையும் சீரியல் பார்க்கிறவங்களையும் தக்க வைக்கிறாங்க. இஸ்லாத்தில் அதுவும் கூடாது. ஏன் இசைங்கிறது அது எல்லா நேரங்களையும் நல்ல விஷயமா இருக்கிறது இல்லை. அதுல ஒரு கெட்டது இருக்கு. இசை அதிகமாக கேட்கின்ற பொழுது ஆய்வாளர்களே சொல்றாங்க, நம்முடைய உடம்புல அட்ரினல்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்குது. அட்ரினல், அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது நம்ம ரொம்ப உற்சாகம் அடையும். அதீத உற்சாகம் நமக்கு ஏற்படும். அதனால தான் நீங்க சினிமா தியேட்டர்ல பாருங்க, இந்த பேக்ரவுண்ட் ஹீரோ வரும்பொழுது திடீர்னு ஒரு தடாலடி அதிரடியா ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தா டிக்கெட் எல்லாம் கிழிச்சு தூர போடுறான். ஏன் கிழிக்க? அதுவரையும் நல்லவனா தானே இருந்தான், அமைதியா சாந்தமா பவ்யமா இருந்தான். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து ஹீரோ அப்படியே வர்றாருன்னு சொன்ன உடனே டிக்கெட்டை கிழிச்சு தூர போடுறான். சில நேரத்தில் பணத்தையே கிழிச்சிடறான் அந்த பதட்டத்தில். ஏன்? அந்த அட்ரினல் அவனுக்கு அதிகமாக சுரக்குது. அட்ரினல்ங்கிற அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் பொழுது அதீத உற்சாக மனநிலைக்கு தள்ளப்படுறான். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த ஹார்மோன் நம்முடைய உடம்புல அதிகமாக சுரக்கக்கூடாது, இயற்கையாக சுரக்கணும். எப்போதாவது நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும் பொழுது நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் சுரந்தா நல்லது. எப்போதாவது சுரப்பது என்பது வேறு. எப்பவுமே இயற்கையா கேட்டு 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 அந்த மியூசிக்கை கேட்டு கேட்டு நம்ம உடம்புல சுரந்துச்சுன்னு வைங்க, நமக்குன்னு உள்ள மன வலிமை குறையும். இந்த சோக பாட்டை கேட்டு போய் தேடி எடுத்து போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இளையராஜா சோக பாடல்கள், ஏஆர் ரஹ்மான் சோக பாடல்கள், எஸ்பிபி பாலசுப்ரமணியன் சோக பாடல்கள், மோகன் சோக பாடல்கள் கேசட்டு தேடி எடுத்து போட்டு கேட்டு கேட்டு அழுகுறது. ஏன் அழுகுறான்? அந்த மனநிலைக்கு ஏன் தள்ளப்பட்டான்? எதுக்கு சோக பாட்டை கேட்டு ஏன் அழுகணும்? மெனக்கட்டு சோக பாட்டு கேட்கறான், வாழ்வே மாயம்னு போட்டு அவனே அழுதுக்கிறான் தனியா. ஏன்? அது அந்த இசையை ஏற்படுத்துற வேலை. நம்ம உடம்புல தேவையே இல்லாம அந்த அட்ரினல்ங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கிறது. சுரக்க வைக்கும் போது அவன் பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுறான். அப்ப இந்த ஹார்மோன் நம்முடைய உடம்பில் அடிக்கடி சுரப்பது நல்லதல்ல. அது நம்முடைய மன வலிமையை குறைக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கணும், அது தாங்க மாட்டோம். அப்படியான மனசை பலவீனமாக்கும். இப்படி பல காரணங்களால் இஸ்லாம் இசைய கூடாது, ஹராம், அது கூடாதுன்னு சொல்லுது. அப்ப இப்படி பல தடுக்கப்பட்ட அம்சங்கள் சினிமா படத்துல இருக்கு. ஆபாசங்கள் இருக்கு. ஆபாசம் இல்லாம இன்னைக்கு சினிமாவே எடுக்க முடியாது. பல கோடி பட்ஜெட்ல படம் எடுக்கிறோம் வாங்க, சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்ல போறோம் வாங்க, பார்த்தா அரங்குற ஆடல், டான்ஸு, பாடல், டப்பாங்குத்து, பாவாடியை போட்டுக்கிட்டு ஆடுறது, இடுப்பை காட்டிக்கிட்டு ஆடுறது எல்லாமே இருக்கும். கேட்டா என்ன? சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மெசேஜ் சொல்ல போறோம். அந்த மெசேஜ் ஒரு மேடை போட்டு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு எதுக்கு 1000 கோடி செலவு பண்ணணும்? அதுக்கு எதுக்கு 500 கோடி? சந்திராயன் அனுப்புறதுக்கே நமக்கு 615 கோடி தான். சந்திராயன் 3 அனுப்பி இருக்கிறாங்கல்ல, அதுக்கான செலவு என்ன? 615 கோடி. இவங்க சினிமா படம் எடுக்கிறாங்க 500 கோடி, 1000 கோடி. அதுல 2 சந்திராயன் நம்ம அனுப்பிடலாம். பெரிய சாதனைகளை நம்ம நாடு புரிய முடியும். அப்ப அறிவியல் ரீதியா மிகப்பெரிய சாதனைகள் புரியக்கூடிய அந்த துறையில பொருளாதாரத்தை முதலீடு பண்ணாம அரை மணி நேரம் 2 மணி நேரம் மனிதர்களை உற்சாகப்படுத்துறோம்ங்கிற பேர்ல சினிமா படத்துல போய் அவ்வளவு பொருளாதாரத்தை முடக்குறாங்க. 500 கோடி 1000 கோடி அப்படின்னு முதலீடு செய்து மனிதர்களை பித்து பிடித்தவர்களாக ஆக்க வைக்கிறாங்க. அப்ப இந்த அரகுர டான்ஸ், ஆபாசம், இதெல்லாம் சினிமாவில் தவிர்க்கவே முடியாது. இதை தவிர்த்து சினிமா எடுங்கன்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க, யாரும் பார்க்க வர மாட்டாங்க. தியேட்டர்ல மறுநாள் ஓடிடும். இசை இல்லாம, ஆபாசம் இல்லாம நல்ல கருத்துள்ள ஒரு சினிமா படம் எடுங்கன்னு நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னு வைங்க, எடுப்பாங்க. எடுத்து சினிமா படம் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அப்ப இந்த ஒரு நிலை இருக்கிறதுனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களை பத்தி எடுக்கவே வேண்டாம், விட்டுருங்க, எங்களை டச்சே பண்ணாதீங்க. முஸ்லிம்களை பத்தி எதுக்கு நீங்க சினிமாவை? எங்க வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியாது, எங்க நம்பிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எங்க வழிபாடு என்னன்னு தெரியாது, எதுக்கு எங்களை போய் சினிமாவில் காட்டுறீங்க? நீங்க நல்ல விதமாகவும் காட்ட வேண்டாம், கெட்ட விதமாகவும் காட்ட வேண்டாம். சினிமா துறையில எங்களை சம்பந்தப்படுத்தாதீங்கன்னு நாங்க சொல்றோம். இதுதான் நாங்கள் சினிமா துறைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை.